உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வேணும் ஐயா, உம்முடைய வசனம் எங்களுக்கு வேணும். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, கர்த்தர் எங்களோடு பேசுவீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாவரும் சிறுகட்டும், கர்த்தர் எங்களிலே பெருகுவீராக. நாங்கள் யாவரும் சிறுகட்டும், கர்த்தர் எங்களிலே பெருகுவீராகப்பா. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். எங்களுக்கு ஏற்ற பிரயோஜனமான காரியங்களை பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனே நல்லவர், இயேசு ஒருவரே நமக்கு நல்லவர். ஆமேன். இந்த உலகத்துல யாரையுமே நல்லவன்னு சொல்ல முடியாது. சில நம்ம ஊர்ல நல்லவங்களா இருப்பாங்க, நல்லா உதவி செய்வாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா அறிவுரை சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, நல்லா வழிகாட்டுவாங்க. சில நல்ல மனிதர்களை நாம் கிராமங்களிலே பார்க்க முடியும். நாம் குடியிருக்கிற தெருக்களிலே சில நல்ல தாய்மார்களை பார்க்க முடியும். சில நல்ல வாலிப பிள்ளைகளை பார்க்க முடியும். அந்த பிள்ளைகளை பார்த்து நம்முடைய மனசு கூட ஏங்கும். நம்ம வீட்டு பிள்ளை இப்படி இருக்கணுமே, எல்லா பிள்ளைகளும் இப்படி இருக்கணும்னு சொல்லி சில வாலிப பிள்ளைகள் நாம் நினைக்கும் பொழுது, எல்லா பிள்ளைகளும் இப்படி நல்லா இருந்தா எப்படி இருக்கும் குடும்பங்கள் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஆக சில நல்லவர்கள் நம்முடைய கிராமங்களில் இருக்கிறார்கள். சில நல்ல தாய்மார்கள், நல்ல வார்த்தைகளை பேசுகிற தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஆக சபைக்கு வராதவர்களாகவே நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க தேவனே நல்லவர். இந்த நல்லவர் என்னெல்லாம் நமக்கு நல்லதை செய்கிறார். இவர் யாருக்கெல்லாம் நல்லவராக இருக்கிறார், யாருக்கு அவர் நல்லவர். அவர் நல்லவர் தான், அவர் ஒரு நாளும் மாறப்போவதில்லை. அந்த தேவன் நல்ல தேவன் தான், நல்ல தெய்வம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் அவர் யார் யாருக்கெல்லாம் நல்லவராக இருக்கிறார் எடுத்துக்கொள்வோம். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். 26 பிறகு வாசிக்கலாம். 25வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். 2 காரியத்தை இந்த புலம்பல்ல நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று காத்திருக்கிறவர்களுக்கும், 2வது தேடுகிறவர்களுக்கும். 2 கொஞ்சம் தான் வித்தியாசம். காத்திருப்பதும் தேடுவதும். காத்திருந்தால்தான் தேட முடியும், தேடினால்தான் காத்திருக்க முடியும். 2ம் ஒரு இணைந்த ஒரு வார்த்தை தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தங்களை குறிக்கிறது நமக்கு. ஆக காத்திருக்குதல், பொறுமை இருந்தால் மட்டுமே காத்திருக்க முடியும். உலகத்துல பொறுமை இருந்தால் காத்திருக்க முடியும். வேதாகமத்தின்படி எனக்கு விசுவாசம் இருந்தால் நான் தேவனிடத்துல காத்திருப்பேன். எனக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கை இருந்தால் அவருக்காக நான் காத்திருப்பேன். அவர் ஒரு நாள் எனக்கு பதில் செய்வார். என்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்காத ஒரு செவிட்டு தெய்வத்தை நான் வணங்க வரவில்லை. என் ஆண்டவர் செவிடர்களுக்கு செவிகளை உண்டாக்குகிறவர், குருடர்களுக்கு கண் பார்வையை கொடுக்கிறவர், கண் இல்லாதவனுக்கு கண்ணை உண்டாக்குகிறவர், ஊமையனை பேச வைக்கிறவர், குருடர்களை பார்க்க வைக்கிறவர், சப்பானியை நடக்க வைக்கிறவர், பலவீனனை பலப்படுத்துகிறவர், கனவீனனை கணவனாக மாற்றுகிறவர், பேதையை ஞானி ஆக்குகிறவர், தண்ணீரை ரசமாக மாற்றுகிறவர், எதையும் எப்படியும் செய்கிற ஒரு வல்லமை பெற்ற தெய்வத்தை நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. ஆகவே நான் அவருக்காக காத்திருக்கிறேன். எல்லாரும் காத்திருக்க முடியுமா? முடியாது. ஆக காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவர் நல்லவர். அல்லேலூயா. பாம்புக்கு தலையும் காட்டுகிற நபர்கள், வாளை காட்டுகிற நபர்கள் அல்ல. மீனுக்கு ஒரு இது, பாம்புக்கு ஒரு காட்டுகிற நபர்கள் அல்ல. அப்படிப்பட்ட தேவன் நல்லவர் அல்ல. அவருடைய பார்வையில் அவருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய பார்வையில் அவரையே எல்லா காரியத்திற்கும் தேடுகிறவர்கள். எல்லா காரியங்களுக்கும். கடந்த வாரத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபை ஐக்கியத்துல 2 திருமணங்கள் நடந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை உலக முறைப்படி விக்கிரக ஸ்தலத்தில். யோசித்து பாருங்க, உள்ளம் வேதனையா இருக்கு. யார் முன்னோடி அன்று செய்யறது? கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள். தேவன் சந்தோஷப்படுவாரா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. சந்தோஷப்படுவாரா? அவர் என்ன செய்வாரெல்லாம் கேட்கல, சந்தோஷப்படுவாரா? பார்த்துங்க. இதெல்லாம் துணிகரம். இவர்கள் தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் அல்ல, இவர்கள் தெய்வத்தை தேடுகிறவர்கள் அல்ல. இங்கே வராவிட்டால் பேய் அடிச்சு கொண்டுடும், அவ்வளவுதான். அதுக்காக பயந்துட்டு வர்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு பாதுகாவல். தேவன் இப்பொழுது ஒரு செக்யூரிட்டியா நமக்கு செயல்பட்டு இருக்கிறார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்காக ஒரு பாதுகாப்பை தேடி வருகிறோம். அவர் பாதுகாப்பை பேயை தரத்தி விட்டுருவாரு. யோசித்து பாருங்க, அதெல்லாம் செய்யலாமா? நம்ம வீட்டுக்குள்ளது நடக்கலாமா?
இங்க யாருக்கு அவர் நல்லவர்? எல்லாருக்கும் அவர் நல்லவரா? இல்ல. அவருக்காக காத்திருக்கிறவர்கள். ஒரு பொருள் தேவை, உடைய பையனுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை, அல்லது உங்க மகளுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை, அல்லது ஒரு வீட்டை நீங்கள் கட்ட வேண்டும், அல்லது ஒரு இடத்தை நீங்கள் வாங்க வேண்டும், அதனுடைய பொருளாதாரம் தேவை, பொருள் தேவை, ஏதோ ஒன்று தேவை, அல்லது ஏதோ ஒரு மனிதனுடைய உதவி தேவை. முதலாவது பாதத்தை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவரையே தேடுங்கள், அவரை மட்டும் தேடுங்கள், அவருடைய பாதத்தை மட்டும் தேடுங்கள். அவருடைய வேத வசனத்தை அதற்காக ஆதாரமாக எடுத்து வைத்து அதை சொல்லி தேடுங்கள். அதற்காக தேடிவிட்டு ஜெபித்து விட்டு காத்திருங்கள். நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணல, நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு பதில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபித்து கொண்டு, என்னைக்கோ ஒரு நாள் ஜெபித்தேன் அல்ல, நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை வருஷமா ஜெபிக்கிறீங்க பிரதர்? 10 வருஷமா ஜெபிக்கிறேன்யா. எத்தனை வருஷமா ஜெபிக்கிறீங்க? 5 ஆண்டுகளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை விட்டுறாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா அவர்கிட்ட காத்திருக்கிறது அர்த்தம். இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே 4 வருஷம் பார்ப்பார், 5 வருஷம் பார்ப்பார், 10 வருஷம் பார்ப்பார், 15 வருடங்களை பார்ப்பார். அந்த வருடங்கள் ஆக ஆக உங்க மேல அவருக்கு அதிக அன்பு வறுமை தவிர உங்க மேல கோபம் வராது. ஆனா நீங்கள் நானும் அவர் மேல கோபப்படுவோம். ஏன் அவர் கொடுக்க மாட்டேங்கிறார்? அவரால் எல்லாம் முடியும். பிணத்தை உயிரோடு எழுப்பினவருக்கு நமக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. வெறும் சாதாரண தண்ணீரை திராட்சரசமா மாற்றினாரு, அவர் நம்ம வாழ்க்கையை உடனே மாற்ற முடியுமா? முடியாதா? உடனே எதிர்பார்க்கிறார். நீங்க காத்திருக்கிறீங்களான்னு பாக்குறாரு. வெயிட் பண்றீங்களா? இல்ல உடனே அவசர கொடுக்கையா இருக்கிறீங்களா? நாளைக்கே இந்த உலகம் அழிய போறது இல்லை. அவருக்கு காத்திருங்க. நம்ம அவருக்கு தான் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு கல்யாணம் நடக்கல, ஒரு பொருளை வாங்க முடியல, மறுபடியும் நீங்க அவன் பக்கம் போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பக்கம் போகாதீங்க, பாதிப்படையணும். அவன் நம்ம பக்கமும் வரக்கூடாது, நம்ம அவன் பக்கம் போக கூடாது. அல்லேலூயா. He should not never come to our life. We should not go there. Why? ஏன் நாங்க போக கூடாது? அவன் எங்க வாழ்க்கையில வரக்கூடாது. The devils are living there. God Jesus is living here. You must come to the church every Sunday. பழகுங்க. அதுதான் தேவன் பார்க்கிறார். எதோ பழகுறோம். நீங்களும் நானும் பழகாவிட்டால் வாழ்க்கை பாழாய் போகும். எல்லாம் சொல்றான், அவர் உதவி செய்தே பழகணும் வரையாங்கிறான். நம்ம பழகணும் ஐயா, பழகணும். யாரோ உதவி செய்ய பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. யாரோ ஜெபிச்சு அவர் ஜெபம் பண்ணி பழகிட்டாரு, உபவாசம் இருந்து பழகிட்டாரு, நீங்க எதுக்கு, நான் எதுக்கு வேடிக்கை பார்க்கவா? இல்ல, நெவர். தேவன் ஒரு நாள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேத வசனம் ஆராய்ந்து பாருங்க. தேவ மனிதர்கள் தேவ மனிதனை பார்த்து பழகினார்கள், சபையை பார்த்து பழகினார்கள், விசுவாசிகளை பார்த்து பழகினார்கள், இயேசுவை பார்த்து பழகினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் we must come to the church every day early morning. சொல்லணும் மற்றவங்களாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விடியற் காலையில அதிகாலையில எழுந்து அவங்க இந்த ஆலயத்துக்கு போவாங்க. அப்படி சொல்லணும் எல்லாரும். அல்லேலூயா. டீ குடிக்க பழகிட்டோம், புறங்குற பழகிட்டோம், பொய் சொல்ல பழகிட்டோம், திருட பழகிட்டோம், ஆறரை இழக்க பழகிட்டோம். எல்லாரும் சொல்லணும், அவங்க எல்லாம் பழகிட்டாங்க ஐயா. They are used to go into the church every day early morning. எல்லாரும் சொல்லணும், அவங்க காலையில சபைக்கு போக பழகி விட்டார்கள். சொல்லணும் எல்லாரும். அந்த வார்த்தை வரணும். எங்க வருது? கிறிஸ்தவனை பார்த்து அந்த வார்த்தை வரணும். அவங்களாம் காலையில நேரம் ஆலயத்துல இருப்பாங்க. 5 மணிக்கா அவங்கள ஜெபம் நடக்கும். 5 மணிக்கு டீ குடிக்க பழகிட்டோம், 4 மணிக்கு டீ குடிக்க பழகிட்டோம். ஆனா 4 மணிக்கு வந்து ஜெபிக்க பழகல. சொல்றோம், எங்க சபையில ஜெபம் நடக்குது, இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறாரு. எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்க்க போற? உங்களை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன? சாத்தான்ட்ட போறதுதான் நம்முடைய பழக்கமா? ஒரு நாளும் போக கூடாது. அவன் ஒரு நாள் நம்ம வீட்டு பக்கம் வரவே கூடாது. He should not never come to your house. வரவே கூடாது. நாம அங்க போக கூடாது. We should never go there. போக கூடாது. எதுக்கு அவன் பக்கம் நம்ம போகணும்? அவனும் நம்ம பக்கம் வரக்கூடாது, நாம அவன் பக்கம் போக கூடாது. இந்த இடத்துக்கு தான் வரணும். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லிவிங் ஹியர். தேவன் இங்கே தான் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லை. அவர் இருக்கிற இடத்துல தான் நம்ம தேடி வரணும். அதான் அந்த வசனம் புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் அவரையே தேடுகிறவர்களுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட பழகணும். ஏதோ தேவைகளுக்காக மட்டும் போவது மட்டுமல்ல. தினமும் ஒரு பிள்ளை அப்பா அம்மாவை டெய்லி தேடுதுன்னா அது ஒண்ணு பாசத்துல தேடுது, இன்னொன்னு தேவைகளுக்காக தேடுது. 2 வகையில தேடுது. வெறும் தேவைக்காக மட்டும் ஒரு பிள்ளை குழந்தையோ படிக்கிற பிள்ளைய தேடுவதில்லை, இன்னொன்னு அன்புல தேடுது.
அது சாப்பிடுற பொருள் உடை எல்லாரும் கொடுத்தாலும் அந்த தாய் தகப்பனுடைய அரவணைப்பதுக்கு தேவை. அதனால தாய் தந்தை தேடுது. அதே போலதான் ஐயா, ஒன்று தேவைகளுக்காக தேடணும், என்னுடைய அன்பின் மிகுதியில் அவரை நம்ம தேடணும். அல்லேலூயா. இந்த ரெண்டு தேடுதல் நம்ம இருந்து பிரயோஜனமே இல்லை, அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம தேடணும் அவர். தேடுதல் என்பது காத்திருப்பது, காத்திருப்பது என்பது ஜெபம். ஒரு காரியத்தை முன்குறிச்சு எழுதி வைங்க பைபிள்ல அல்லது உங்க டைரியில எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதை தாரும், நீர் தரும் வரை என்னால சாப்பிட முடியாது, என்னால தூங்க முடியாது, தரும் வரைக்கும் என்னால உறங்க முடியாது ஐயா, தாரும். ஆண்டவர்ட்ட கண்டிஷன் போட்டு கேளுங்க, அதை கட்டளையிட்டு ஆண்டவர்ட்ட கேளுங்க, உறுதியா நின்று கேளுங்க. எனக்கு நீர் கட்டாயம் தர வேண்டும், இது வரும் வரை என்னால தூங்க முடியாது, என்னால சாப்பிட முடியாது. அல்லேலூயா. கொடுக்கும் வரை, கொடுக்கும் வரை நீர் என் கூட பேசும், நீர் பேசும் வரைக்கும் என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது. என்னை தொடுங்கப்பா, தொடும் வரைக்கும், நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும், என்னோட பேசும் வரைக்கும், உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கும் வரைக்கும் என்னால தூங்க முடியாது, என்னால சாப்பிட முடியாது. நீர் கொடுத்தால் நான் நிம்மதியாக தூங்குவேன், நீர் கொடுத்தால் நான் நிம்மதியாக சாப்பிடுவேன், நீர் கொடுத்தால் நிம்மதியாக என் வேலை நான் செய்வேன். அல்லேலூயா. இதுதான் என் காத்திருந்து கேட்கிறது. இதுதான்மா அவர் கேட்கணும், அவர் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவருடைய மனதினுடைய வைராக்கியத்தை ஆண்டவர்கிட்ட காட்டணும். முடியாது ஐயா, என்னால தூங்க முடியாது, என்னால சாப்பிட முடியாது, நீர் கொடுக்கும் வரைக்கும். கேட்டு பாருங்க, சில பிள்ளைங்க அடம் பிடிக்குமே, குறிப்பிட்ட அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்கலன்னா சாப்பாடு வேண்டாம், காபி குடி வேண்டாம், பிஸ்கட் சாப்பிடு வேண்டாம். ஏன் இப்படி இருக்கிற? எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு பசிக்கல. ஏன் இப்படி இருக்கலாமா? எனக்கு பசிக்கல. உடனே அப்பா அம்மா காசு இருக்க இல்லையோ கடை வாங்கியது, சரி வா என்ன எடுக்கணும்னு சொன்ன, என் காதல் விடலையா? அது பிச்சை எடுக்கிறதுலையும் வரட்டுக்கு வரும் நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கும். என்ன காதல் விடலையா? எத்தனை சொல்றது? ட்ரெஸ் எடுக்கணும். என்ன ட்ரெஸ்? அதுதான் பேர் எது ஒன்று சொல்லுவாங்க. என்ன ஒரு நாள் ஸ்வீட்டை சொல்றதுன்னு அவ்வளவுதான், முகமே ரோஜாப்பு முகம் மாதிரி மாறி போயிடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்ன பிஸ்கட்டு உள்ள போகும், வேண்டான்னு சொன்ன ரொட்டி உள்ள போகும், வேண்டான்னு சொன்ன சாப்பாடு உள்ள போகும், வேண்டான்னு சொன்ன டீ உள்ள போகும். அல்லேலூயா. எதெல்லாம் வேண்டான்னு சொன்னிச்சோ அதெல்லாம் உள்ள போகும். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, முடியாது ஐயா, நீர் கொடுக்கும் வரைக்கும் என்னால தூங்க முடியாது. ஆமென். நீர் என்னை தொடும் வரைக்கும் என்னால தூங்க முடியாது, நீ என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் என்னால தூங்க முடியாது, என் வேலை செய்ய முடியாதப்பா, நீர் எனக்கு தாரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. வாசிங்க 2வது வசனத்தை வாசிக்கலாம், 26 வாசிக்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு விடுதலைக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. இந்த காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார், அவ்வளவுதான். இப்ப எதுல காத்திருக்கணுமா? ரட்சிப்புக்காக. இந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது தேவனுக்கு நல்லது. சரி, 2வது காரியம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33:18-19. சங்கீதங்களின் புஸ்தகம் 33:18-19 வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, இந்த காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யறாரு பாருங்க, தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை. அங்க ஒரு வசனம் வாசித்தோம், ரட்சிப்புக்கு காத்திருக்கணும்னு சொல்லி. இங்க வாசிக்கிறோம் கிருபைக்கு, கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை. கிருபை என்றால் இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு. தகுதி இல்லாத நமக்கு அவர் கொடுக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் கிருபை. தகுதியே கிடையாது நமக்கு, ஆனா அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தகுதியே இல்லாத ஒரு நபருக்கு தேவன் செய்கிற உதவி இருக்கு, தேவன் செய்கிற விடுதலை இருக்கு, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கு, அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று கூட நம்ம தகுதியை இழக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றும் கூட நம்ம தகுதியை இழக்கிறோம். ஆனா அந்த இழந்து போன நேரத்துல கூட அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சும் பொழுது அவர் என்ன தெரியுமா செய்யறாரா? ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். நம்மை விட நமக்கு வந்த பிரச்சனைகளை பார்க்கலும் ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனை. நமக்கு வந்தது 100%, மற்றவங்க வந்தது 50% கிடையாது, 25%, 10% பிரச்சனையில இன்னைக்கு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. ஆனா 90% பிரச்சனை வந்து நமக்கு 100% நமக்கு போராட்டம் வந்தும் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்றால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த சங்கீதக்காரன் சொல்றான், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்ய, மரணத்துக்கு விலக்கி ரட்சிக்கவும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், முடியாது ஆண்டவர் நீ தரணும், நான் காத்திருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை நீ செய்யணும், இந்த காரியத்தின் ஒரு விடுதலை தேவை, என்னால முடியல, நீர் கொடுக்கும் வரைக்கும் விடக்கூடாது. யார்கிட்ட போய் கேட்க போறோம்? எந்த மனுஷன்கிட்ட கேட்க முடியும் சொல்லுங்க? ஒரு அமைச்சர்கிட்ட போய் பிடிவாதம் பண்ணி பேச முடியுமா? கர்த்தர்கிட்ட மட்டும்தான் உங்களுடைய உரிமையை நீங்கள் காட்ட முடியும், உங்களுடைய வைராக்கியத்தை காட்ட முடியும். ஆமென். தாரும், எனக்கு வேணும், என்னால தூங்க முடியாது, என்னால சாப்பிட முடியாது, என்னால என் வேலை செய்ய முடியாது, நீர் கொடுக்கும் வரைக்கும். அல்லேலூயா. நீர் என்னை தொடும் வரைக்கும், நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும், நீர் என்னோடு பேசும் வரைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, மனம் நொறுங்கிடுவார் ஆண்டவர். எப்பயாவது கொடுங்க ஐயா, இல்ல நான் சாப்பிட முடியாது ஆண்டவர். ஒரு பிள்ளை, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகப்பன் பிள்ளை அப்பாட்ட அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய உங்கள் தகப்பன்மார்களே உங்களுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, தகப்பனுக்கு இந்த பூமியில் உள்ள அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் வைக்கிற பேர் என்னங்க? நல்லவர்களா? இல்ல, பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களாகிய இவர்களே உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அதை விட அதிகம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீர் கொடுக்க, நான் தொடணும், என்ன நீர் என்ன தொடணும், நான் அதை பார்க்கணும், அது வரைக்கும் நான் அமர மாட்டேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அடம் பிடித்து ஜெபம் பண்ணுங்க, நீங்க நிச்சயம் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. அடம் பிடித்து ஜெபம் பண்ணுங்க. இதுல ஒரு மாற்றம் வரும் வரைக்கும், இதுல ஒரு திருப்புமுனை ஏற்படும் வரைக்கும், இது மாறும் வரைக்கும், இதை நான் அடையும் வரைக்கும் ஆண்டவரை நம்மை விட மாட்டேன். யாக்கோபு சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். ஏதோ சொல்ற மனுஷன்கிட்ட சபதம் இடுறோம், மனிதன்கிட்ட வைராக்கியத்தை காட்டுறோம். தெய்வத்துக்கிட்ட காட்டுங்க, ஜெபத்துல காட்டுங்க வைராக்கியத்தை, உபவாசத்துல காட்டுங்க வைராக்கியத்தை. உங்களை ஆண்டவர் தலை சிறந்த நபராக உங்க பகுதியில் எடுத்து நிறுத்துவாரு. அல்லேலூயா. உயர்ந்த நபராக எடுத்து நிறுத்துவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். கர்த்தருக்கு அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். நம்ம வாய தேவையில்லாம ஆண்டவருக்கு விரோதமாவே திருப்பி விட்டுறோம். என்னத்தான் ஆண்டவர் செஞ்சா இருப்போம், அவர் காத்திருக்கிறார், இவன் எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கிறான் பார்ப்போம், இந்த நபர் எவ்வளவு பொறுமை இருக்குன்னு பார்ப்போம். அவருக்கு எதை விளையாடுறது, அவர் எங்க போய் விளையாடுவாரு? பேய்கிட்ட போய் விளையாடுவாரா, நம்மகிட்ட விளையாடுவாரா? ஒரு அப்பா அம்மா பிள்ளைகிட்ட விளையாடுவாங்களா, இல்லை வேற யார்ட்டையும் போய் விளையாடுவாங்களா? விளையாடுவாங்க, விளையாட மாட்டாங்களே, கிள்ளுவாங்க, அப்படி அடிப்பாங்க. ஏன்? அதுக்குள்ள டமாரை பிடுங்குவாங்க. அவர் அது கத்தும். அது இந்த விளையாட்டுலாம் பண்றோம்ல, யாருக்கிட்ட? இப்ப அவர் யார்கிட்ட விளையாடுவாரு, எப்படி விளையாடுவாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாம் விளையாடுறோமா இல்லையா? விளையாட்டு தெரியுமா? ஹலோ சரி, அப்படி அப்படியே மூஞ்சூர் மாதிரியே வீட்டுக்குள்ள மூஞ்சூர் மாதிரி விளையாட போனா விளையாட்டு எப்படி தெரியும்? பிள்ளைகள்கிட்ட விளையாடணும், குடும்பத்துல விளையாடணும், சிரிச்சு பேசணும். இப்ப ஆண்டவர் யார்கிட்ட விளையாடுவார் சொல்லுங்க? அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? பொறுத்துறேன். அப்பா விளையாடுறாருன்னு பிள்ளைகிட்ட கொஞ்சிறாருன்னு அர்த்தம். பிள்ளைகிட்ட கொஞ்சிறாருன்னு அர்த்தம். இந்த பிள்ளைக்கு என்ன தேவைங்கிறது அந்த அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை இந்த பூலோகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம். அல்லேலூயா. அந்த அப்பாவுக்கு 100க்கு 100 நன்றாகவே தெரியும். ஆமென். அல்லேலூயா. காலம் தாமதம் பண்ணுகிறார் என்றால் இல்லை, அவர் கால தாமதம் பண்ணவில்லை. சரியான நேரத்திற்கு நம்முடைய வாழ்க்கை அவர் மாற்றி அமைக்க அவர் முனைப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். அதுவரை நம்முடைய ஜெபம் எவ்வளவு பண்ணுகிறோம் என்பதை அவர் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாதீங்க, சத்துரு பக்கம் போகவே போகாதீங்க. பிசாசு தான் அவருக்கு முதல் எதிரி. அத்தனைக்கு எந்த பாவத்தை செய்தாலும் அவர் மன்னிப்பார். விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட ஒரு பாவத்தை நீங்கள் செய்தால் மன்னிப்பே கிடையாது, தண்டனை மட்டும்தான், மன்னிப்பே கிடையாது. மற்ற எந்த தவறை நீங்கள் செய்தாலும் உங்களை மன்னிப்பார் அவர். எந்த தவறு செய்தாலும் அவருக்கு நேர் விரோதி, முன் விரோதி, 1ஆம் நம்பர் முதல் விரோதி யார் என்று கேட்டால் சத்துரு, பிசாஸ். அவனும் அவனுடைய சடங்காச்சாரங்கள். அதனாலதான் அவன் பக்கம் போகாதீங்க, போய் தொலையாதீங்க. அவன் பக்கம், அவனும் நம்ம பக்கம் வரக்கூடாது, நாம அவன் பக்கம் போகவே கூடாது. நம்ம வர வேண்டியது ஆண்டவருடைய ஆலயமே, ஆண்டவருடைய பாதமே, அவருடைய சமூகமே.
அல்லேலூயா. எந்த பக்கமும் தலை வச்சு படுக்காது, அத்தனையும் சாபம். இன்றைக்கு அல்லது என்றைக்கு ஒரு நாள் வேலை பார்க்கும். அது என்றைக்கு ஒரு நாள் வேலை பார்க்கும். எல்லா பாவத்தையும் தேவன் மன்னித்து இருக்கிறார். விக்கிரக ஆராதனை செய்தவனை மரணத்திற்கு தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். விபச்சார பாவம் செஞ்சவனை மன்னிச்சாரியா, அதை மன்னிச்சாரு, போடா அப்படின்னு விட்டுட்டார் அவனை. ஆனா குறி கேட்க போனான் பாருங்க விக்கிரகத்துக்கிட்ட, அவனை போட்டு தள்ளிட்டாரு. பைபிள் இருக்குது. அது ஏன்னா அது தன்னை கடவுளுக்கு நிகராக, படைத்தவருக்கு நிகராக சமமாக்கிட்டு இருக்கு. அது பக்கம் நீங்க போனீங்கன்னா அவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரான்னு கேட்கிறேன். யோசித்து பாருங்க. ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டாரு. தயவு செய்து உங்க வீட்டுல நன்மை வராமல் போனாலும் சரி, விக்கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியத்தை தயவு செய்து செய்யாதீங்க. தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு நான் உங்களை கேட்கிறேன், தயவு செய்து அந்த காரியத்தை செய்யாதீங்க. அவ்வளவு பெரிய சாபம் அது. அது அழிக்காமல் விடவே விடாது. காரணம் அது உள்ள வருவதே உங்களை அழிப்பதற்காக தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 2வது காரியத்தை 19வது வசனம். மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், 2வது பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். இந்த காத்திருக்கிற ஜனங்கள் மேல அவர் என்ன செய்றாரு பாருங்க. அவங்க பஞ்சத்துல உயிரோடு காக்கிறார் தேவன். காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். அவர் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். சொல்லுங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர். எல்லா காரியங்களிலும் அவரையே தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் ஒருவரே நமக்கு நல்லவர். ஆமென். சொல்லுங்க, God is good. அவர் ஒருவரே நமக்கு நல்லவர். ஆமென். அவர் மட்டும்தான் நல்லவர், வேற யாரும் நல்லவன் கிடையாது. எந்த மனுஷன் நல்லவன் சொன்னாலும் ஒரு குறைவு இருக்கும். நல்லவர்னு சொல்லி குறைவில்லாத ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். அவர் ஒருவரே நல்லவர். அவர் ஒருவரே நல்லவர். அவர் ஒருவர் மட்டுமே இந்த உலகத்துல நல்லவர். அவர் யாருக்கு நல்லவர்? காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவர். அவரையே தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர். ஆமென். அப்படி காத்திருக்கும் பொழுது என்ன செய்கிறார்? மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். இங்க ஒரு பையன் மேல சண்டே கிளாஸ் போயிட்டான், நாராஜன் கோட்டகம். அங்க ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆன ஒரு பையன். அந்த பையனோட போனவன் நம்ம சபை வருகிற எழுந்திரிமா எங்க பெரியவங்க, இந்த தம்பி, இவனுடைய தம்பி தான் அந்த வண்டியில ஏறிட்டு போனான். இந்த பையனுடைய தம்பி, சின்ன பையன், இவ்வளவு தான் இருப்பான், மேல சண்டே கிளாஸ் போயிருக்கான். வண்டியில போறாங்க. நல்லா நீ கவனிச்சீங்கன்னா ஆக்சிடென்ட்ல ஓட்டுறவங்க ஃபர்ஸ்ட் அடிபட மாட்டாங்க. மோதின உடனே பின்னாடி உட்காந்து எவ்வளவு பெரிய பலசாலி இருந்தாலும் தூக்கி முன்னாடி போட்டுரும், இல்ல தூக்கி தலைகளை அப்படி குத்திடும். பெரிய ஆளையே தூக்கி போட்டுரும். இவன் சின்ன பையன், எவ்வளவு பையன் தான் ஓட்டுன பையன், என்னோட உயரமான பையன், வயசு கொஞ்சம் 17 வயசு தான் அந்த பையனுக்கு. மோதிரு அந்த உளுற சமயத்துல அந்த அடிபட போறான் பாருங்க, அந்த பையன் கையால பிடிச்சு உன்னை தூக்கி எறிஞ்சிருக்கான். இந்த சாக போற பையன் ஃபர்ஸ்ட் இந்த நம்ம பையன் தான் செத்துருக்கணும், அப்புறம் தான் அவனுக்கு மரணம் வந்திருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் இயற்கை நீதி இதுதான். ஆனா இவங்க சபையில் இருக்கிறான், அந்த பையனும் சபையில் இருக்கிறான். கர்த்தரை தேடி வருகிற ஒரே ஒரு காரணத்தினால மரணத்துக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற ஒரே ஒரு காரணத்தினால. அவன் வண்டி மோத போறான், பின்னாடி உட்கார்ந்துருக்கணும், தூக்கி எப்படி போட முடியும்? இதெல்லாம் முடியுமா? அது முடியவும் முடியாது. என்ன சின்ன குழந்தையா தூக்கி எப்படி தூக்கி எழுதிய? தேவன் நினைத்தாரையானால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த நிலையில் உங்களை காப்பாற்றி விடுவார். அல்லேலூயா. அவரை தேடணும். அவங்களுக்கு தான் அவர் நல்லவர். அவருக்காக காத்திருக்கணும். ஜெபம் பண்ணிட்டு உடனே அவசரம் கொடுக்க வழியை மாத்திட்டு போறது இல்லை. நம்ம சபையில நிறைய பேர் அப்படி வழி மாத்திலாம் போயிருக்கிறாங்க. சரி, அவங்களாச்சு கர்த்தராச்சு, ஆனா நான் பேச வேண்டிய நான் பேசிதான் ஆகணும். அவங்க ஒரு ஆள் செஞ்சுட்டாங்கிறதுனால நான் அதெல்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது. நான் மற்றவங்களை காப்பாற்றணும். அவங்க எந்த வகையில போனாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க எதை வாங்கி கட்ட போறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது அவங்களாச்சு கர்த்தராச்சு, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நம்ம விலகிறோம். ஆனால் மற்றவங்க யாரும் போய் அந்த பாவத்துல விழுந்து அதை தண்டனையை மற்றவங்க யாரும் அனுபவிச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம காத்திருப்போம். கால தாமதமானாலும் காத்திருப்போம், கால தாமதமானாலும் தேடுவோம். நாளைக்கே உலகம் அழிந்து இயேசு வரப்போறது காலங்கள் இருக்கிறது. 666 நம்பர் இன்னும் வரல, பகிரங்கமா வரும். நெற்றியில எழுதிக்கணும் அல்லது வலது கையில எழுதிக்கணும். கம்ப்யூட்டருக்கு போய் நின்று அந்த நம்பர் அங்க தெரியணும். அப்பதான் பொருள் விற்க முடியும், பொருள் வாங்க முடியும். பஸ்ல ஏறினா நெத்திய பாப்பான் 666 இருக்கான டிக்கெட் கொடுக்க மாட்டேன், பஸ் டிக்கெட் இறக்கி விட்டுருவாங்க. ஒரு பொருள் வாங்க போனாலும் விற்க போனாலும் அந்த நம்பர் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அதிலிருந்து ஒரு 3.5 வருடம் அல்லது 4 வருடம் உலகத்தினுடைய அழிவு நெருங்கும். அதுவரை உலகம் அழியாது, பகுதி பகுதியாக அழியும், பாற்று பாற்றாக அழியும், ஒட்டுமொத்த உலகம் அழியாது. இயேசு பகிரங்கமாய் வரமாட்டார். அவருடைய இறுதி வருகையில இந்த சம்பவங்கள் நடக்கும்.
666 நம்பரை தேடுவார்கள். இப்போ கொஞ்ச நாள்ல எல்லாரும் பகிரங்கமா அந்த சிம்புன்னு வச்சிருவாங்க நெத்தியில. சில அமைச்சர்கள் சில மந்திரிமார்கள் வச்சிருக்காங்க, நம்ம கேள்விப்படுறோம். கடந்த காலமே நாங்க அதான் கேள்விப்பட்டோம். சில மந்திரிகள் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. நீ கம்ப்யூட்டர் போயினாலும் உங்களுக்கு யார் என்னன்னு எல்லாம் தெரியும். 666 வந்துடும். அந்த நம்பர் தான், இலக்கம் அதுதான். இது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிச்சீங்கன்னா, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன், அந்த மிருகத்தின் நண்பர் 666 அப்படின்னு வரும். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. அதுக்கு இடையில உலகம் அழிஞ்சிடாது. ஆகவே தைரியமா பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க. உங்களுக்கு இதுவரையும் கிடைக்கலையா? கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரையும் கிடைக்கலையா? கிடைக்கும். இதுவரை ஒரு முடிவு வரலையா? முடிவு வரும். இதுவரை நீங்க சுகம் ஆகலையா? சுகம் உங்களுக்கு வரும். நான் சொல்றேன், நான் ஊழியக்காரன் சொல்றேன், உங்களுக்கு கிடைக்கும். வேத வசனத்தை பிடிச்ச நான் சொல்றேன், இந்த வசனத்தை நம்பி நான் சொல்றேன், இதை கொடுத்தவரை நம்பி நான் சொல்றேன். எத்தனை ஆண்டு காலம் கிடைக்கவில்லையோ, ஒரு முடிவு வரவில்லையோ, ஒரு முடிவுக்கு வரவில்லையோ, நிச்சயமா சீக்கிரமா அது நடக்க போகிறது. தேவன் அதை செய்ய போகிறார். முடிவு சீக்கிரமாய் வரும். உடைய கண்ணீர் சீக்கிரமாய் துடைக்கப்படும். ஏங்கன்னு நீங்க அதை எடுத்து காட்ட போறீங்க. எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா மாற போகிறீங்க. எது இல்லாம இருக்கிறீங்களோ அது இருக்கிறவர்களாக காண்பிக்க போகிறீங்க. எதை இழந்து இருக்கிறீங்களோ அதை மறுபடியும் பெற்றவர்களா நீ எல்லாத்தையும் காண்பிக்க போறீங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த காத்திருக்கிறவர்களை அவர் உயிரோட காக்கவும், மரணத்திற்கு விலக்கவும், பஞ்சத்திலோட உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்ப அவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. இவன் இதுக்கு மேல என்ன பண்றான் பார்ப்போம். ஜெபிக்கிறானா, ஜெபிக்கலையா, இதோட விட்டுறாங்களா என்ன? அந்த கண்கள் நம்ம எப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம எங்கெல்லாம் இந்த வாயை திறந்து என்னத்த ஆண்டவர் செஞ்சாரு போங்க, இதெல்லாம் அந்த கண்ணு பார்க்குது. அப்ப அந்த கண் பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன உலகம் இப்போ அழிய போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிடைக்கும். சொல்லுங்க. ஆமா, என்ன செய்யறது, கிடைக்கல அப்படி சொல்லக்கூடாது. கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். சொல்லுங்க. பக்கத்துடைய கை எப்படி சொல்லுங்களேன். சோர்ந்து போகாதீங்க, கிடைக்கும். அவங்க முகத்தை என்ன பார்த்து சொல்லாதீங்க. நான் தான் நம்பிக்கையோட தான் நிக்கிறேன், எனக்கு நம்பிக்கையில நான் இங்க நிக்க முடியாது. ஒருத்த முகத்தை பார்த்து சொல்லுங்க, அங்க பார்த்து சொல்லுங்க, கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கிடைக்கும். ரவிச்சந்திரன் பார்த்து சொல்லு, பொறுத்துரு, கிடைக்கும். நீ பார்த்து மகனை பார்த்து சொல்லு, உனக்கு கிடைக்குன்னு சொல்லு. அல்லேலூயா, நம்பிக்கையோட இருங்க, கிடைக்கும். ஆமென். யாரு கேட்டாலும் இந்த வார்த்தை நம்ம சொல்லணும், கிடைக்கும், வரும், வரப்போகுது. பார்க்குறவங்க கேட்பான், என்னடா பித்து கித்து பிடிச்சிருக்குமா இந்த பேல், என்ன இவ்வளோ லூசு பிடிச்சலாம் அலையிறான் இந்த காலத்திலே அப்படிம்பா. கம்ப்யூட்டர் காலமாச்சு அப்படிம்பா. கம்ப்யூட்டர் காலமாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டு காலமாக இருந்தாலும் சரி, எங்கள் ஆண்டவர் எங்களை ஏமாற்ற மாட்டார், நாங்கள் இதை நம்பி இருக்கிறோம். ஆமென். எங்கள் ஆண்டவரை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இயேசுவை பற்றி எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எங்க அப்பா அம்மா பத்தி எனக்கு தெரியுமோ தெரியாதோ, என்னை வளர்த்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, என்னை ஜெனிப்பித்த, எனக்கு ரத்தம் சிந்திய இயேசுவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவர் இரக்கமுள்ள தேவன் என்று. ஆமென். அல்லேலூயா. தெரியுமா தெரியாது? நான் சொன்ன வார்த்தை உண்மையா போய்ங்களே? சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்களே. அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் இரக்கம் உள்ளவர். அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் என்னை மன்னிக்கிறவர். அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் என்னை தள்ளாதவர். அல்லேலூயா. அவர் என்னை மார்போடு அரவணைத்து சேர்த்து கொள்ளுகிறவர். நம்ம இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாம, ஆமா என்ன வேற வழி இல்லாம போறேன், இந்த ஆளு கூப்பிடுறான் ஆலயத்துக்கு, வேற வழி அடிப்பான், அதுக்காக போறேன், எல்லாம் பொம்பளை சத்தம் போடுவா, என்ன வேற வழி இல்லாம போறேன், சரி போ, என்ன பாப்போம், என்ன செய்யறது, எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஒரு நாளும் வரமாட்டார். இந்த ஆளுங்க முகத்திலே முழிக்க மாட்டார். கர்த்தருக்கு எல்லாம் சொல்றாங்களே, குப்பரை விழுந்தாலும் என்னமோ ஒட்டாம பேசுறான்னு சொல்லுவாங்கல்ல, என்ன மண் ஒட்டாம பேசுறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க சொல்லணும், ஒண்ணுமே இல்லாதப்ப நீங்க பாருங்க, எங்களை ஆண்டவர் ஒரு உயர்ந்த நிலையில் வச்சு அழகு பார்க்க போறாரா இல்லையா நீங்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த உள்ளான இருதயம்னு சொல்லணும். ஆமென். சொல்லிட்டு போய் அவர்கிட்ட கத்தணும், ஐயா உன் மேல நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கிற நீ செய்வீர் என்று, எனக்கு சீக்கிரம் நீங்க செய்தே ஆகணும். நீங்க கொடுக்கறத நான் எல்லாருக்கும் எடுத்து காட்டணும். ஆமென். நீங்கள் கொடுக்கிற சமாதானத்தை எல்லாருடைய கண்களும் பார்க்கணும். ஆமென். அப்படி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவிசுவாசமா பேசாதீங்க, விசுவாசமா பேசுங்க, ஒரு தைரியமா பேசுங்க, தருவார் என்ற நம்பிக்கையோட பேசுங்க. ஒரு கடங்காரன் சொல்றீங்க, 2 நாள் கழிச்சு வாப்பா கட்டாயம் தர்றேன் அப்படிங்கிறீங்க, ஆனா உங்கள்கிட்ட பணம் இல்லை. எந்த நம்பிக்கை? சொன்ன ஆளு நம்பிக்கைக்குரிய ஆளு, ஊர்லயே நல்ல மனுஷன், உள்ள உறவுலயே நல்ல மனுஷன், பழகினதுலயே ஒரு நல்ல ஒரு மனுஷன் அவரு.
அவர் சொல்லிட்டாரு, அவர்கிட்ட இல்லைனாலும் எப்படி வாங்கி கொடுத்துருவாரு. அப்ப சொல்றீங்க, எப்பா 2 நாள் கழிச்சு அவன் கடனை தூக்கி எறிஞ்சிடறேன் அப்படின்னு. ஒரு மனுஷன் மேலேயே இவ்வளவு நம்பிக்கை வருது, ஏன் கர்த்தர் மேல நம்பிக்கை வரல? சொல்லுங்க, அவரு சொன்ன வாக்கு காப்பாத்திடுவார். அப்படிப்பட்ட நபர் எல்லாம் இருக்காங்களா இல்லைங்களா ஊர்ல? அவர்கிட்ட இருக்க இல்லையா, கடன் வாங்கி கொடுத்துருவாரியா, அவர் வாக்கு கொடுத்துருக்காரியா, பயப்படணும் போயா, என்ன பெருசா பேச, 2 நாள் கழிச்சு வாத்தந்திர தூக்கி எறிகிறார். அப்படியே வீராப்பாலம் பேசுவோம். யாரு மேல நம்பிக்கை? யாரு மேல நம்பிக்கை? யாரு மேல நம்பிக்கை? என்ன உறவுகள்ல சண்டை வந்துடும், கொண்டாங்க கொடுத்தாங்கள சண்டை வந்துடும், கொடுக்கல் வாங்கல்ல. இப்பதான் தொட்டான் உடனே தான் காலையில எழுந்துச்சோன்னே, டீ குடிச்சாச்சா? நான் குடிக்க போறேம்மா. நீ குடிச்சிட்டியாடா? நான் குடிக்க போறேன். சரி அவனை வச்சு. சாப்பிட்டாச்சாப்பா? அம்மா சாப்பிட்டாச்சா? நீம்மா? நான் சாப்பிட போறேம்மா. என்ன இட்லி? சரி சாப்பிட்டு உடனே அடி. அது ஒவ்வொரு நிமிஷமும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா தொழில்நுட்பம் அப்படி வளர்ந்து போச்சு. அப்ப கொண்டாங்க கொடுத்தாங்கள பிரச்சனை வரும்போது, இந்த ரோஷம் உள்ள பொண்ணு வாக்கப்பட்டிருக்கும், ரொம்ப ரோஷம் உள்ள பொண்ணு. இந்த பொண்ணை கட்டவங்க எதாவது திட்டி விடுவாங்க, என்ன கொடுத்தாங்க, என்ன போனாங்க, சொன்னதே செய்யல, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது இந்த வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாங்களே, அதாலும் பேசி விடுவாங்க. பேசணுன்னே உடனே போன் அடிச்சு, ஏமா என்னடா, என்னாச்சுடா? உடனே புரிஞ்சுவாங்க, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே சொல்ல. உடனே அப்படியா, ஒரே வாரத்துல நான் வர்றேன் அந்த பொருளோட. எவ்வளவு நல்ல, ஒரே வாரத்துல நான் அப்பன் என்ன அவ்வளவு நான் மோசம் பண்ணல, ரோசக்காரன் அப்பன், விடு பையனி நான் வந்துடுறேன். உடனே இந்த பொண்ணுக்கு அவ்வளவுதான். அடுத்த தடவை இந்த வாய்ப்பு வந்து ஒரு வாரத்துல எங்க அப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போவாரு. என்னது கொடுத்துட்டு போகணும், அந்த வாரத்துல வராது. எனக்கு கேளுங்க, அவ்வளவு சூடம் இங்க அனல் பறக்குது. எங்க அப்பா இல்ல எங்க அம்மா எங்க அண்ணன் தூக்கி எரிஞ்சிட்டு போவான். என்னது வாசல் வாசல்ல வீட்டு வரலாம் நல்லபடிலாம் தாண்ட மாட்டாங்க, வாசல தூக்கி எரிஞ்சிட்டு போன்னு. இந்த போன்ல வந்த ஒரு பதில வச்சே இந்த பொண்ணு வீரவசனம் பேச என்ன காரணம்? சொல்லுங்க. வெரி குட். என்ன சொல்லுங்க, என்ன காரணம்? ஏங்க இவங்களெல்லாம் இப்படி நம்ம நம்புற படைச்சவரை ஏங்க நம்பல? ஏங்க அவரை நம்ப முடியல? என்ன காரணம்? அப்படி என்னங்க நம்பிக்கைக்கு அவர் குறைவா நடந்தாரு? நீங்க நம்பி எதுல கெட்டு போனீங்க சொல்லுங்க. நான் இயேசுவை நம்பி கெட்டு போனேன், நான் இயேசுவை நம்பி வயலை இழந்துட்டேன், இயேசுவை நம்பி தான் என் வாழ்க்கை குட்டி சொல்ல போயிட்டு சொல்ல முடியுமா? நம்முடைய புத்தி கெட்ட தனம், ஞானம் இல்லாத தனம், ஞான சூனியத்தினால், அவசரப்பட்டதினால் இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோமே தவிர இயேசு அதற்கு காரணம் அல்ல. அல்லேலூயா. ஒரு பிள்ளை தகப்பன் மேல் வைக்கிற நம்பிக்கை, ஒரு பிள்ளை தாய் மேல் வைக்கிற நம்பிக்கை 1000 மடங்கு நம்பத்தக்கவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. எழுந்து ஒரு பாட்டு பாடலாமா? எல்லாரும் எழுந்திரும். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிற
இயேசு மட்டுமே எனக்கு நல்லவன்னு சொல்லிட்டு உட்காருங்க. சொல்லிட்டே உட்காருங்க, சொல்லிட்டே உட்காருங்க, சொல்லிட்டே உட்காருங்க. இயேசு ஒருவரே எனக்கு நல்லவர்னு சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். இயேசு ஒருவரே எனக்கு நல்லவர். அல்லேலூயா. அந்த நல்லவர் என் கண்ணீரை காண்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 31:24. சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்கும் பொழுது இருதயத்துல ஒரு அலகளிப்பு வரும். எத்தனை வருஷம், இன்னும் எவ்வளவு நாள், நீ எவ்வளவு நாள் தான் ஜெபம் பண்றது? அந்த இருதயம் கொஞ்சம் சோர்ந்து போகும். அது சொல்றாரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஜெபத்தை விட்டுறாதப்பா, தேவசமம் தேடி வரதை விட்டுறாத, கொஞ்சம் காத்திரு. அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், அந்த இருதயத்தை உறுதிப்படுத்துவார். சோர்ந்து போகாதப்பா, சோர்ந்து போகாதம்மா. இந்த நிமிஷம் வரை கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. அதான் அர்த்தம். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்றால் என்ன அர்த்தம்? இருதயத்தை ஒரு பக்கம் பக்குவப்படுத்துவார், இன்னொரு பக்கம் அந்த இருதயம் சந்தோஷப்படக்கூடிய பதிலை கொண்டு வந்து நிறுத்தி வைப்பார். ஆமென். ஒரு பொருளுக்காக ஏங்கிட்டு இருக்கோம், தத்தளிக்கிறோம், தடுமாறுறோம். இருதயம் சோர்ந்து தானே போகும். ஸ்திரப்படுத்துவார் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் ஆவியில ஸ்திரப்படுத்துவார். வரும் சொன்னல வைராக்கியம், விசுவாச அறிக்கை தருவார். அவர் என்னை ஏமாற்ற மாட்டார், நான் நம்பி இருக்கிறேன். அவர் யார் என்று எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்துல மனுஷனை பத்தி எனக்கு தெரியாது, அவரை பற்றி வேதத்துல பக்கம் பக்கமா படிச்சிருக்கிறேன். ஆமென். அணுவாத அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை என்றைக்கும் தள்ளாத ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஒருவரே எனக்கு நல்லவர். அவரை நன்றாக நான் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாக என் வீட்டில் இந்த விடுதலை விளையாடும். மரணத்துக்கு விலக்கி காக்கிறவர், பஞ்சத்திற்கு விலக்கி காக்கிறவர், உயிரோட காக்கிறவர். பஞ்சத்துல எல்லாம் பஞ்சத்துல சாவான். அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பஞ்சத்துல சாகவே மாட்டான். அல்லேலூயா. சொல்றாரு, நீ காத்திருப்பான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்க எல்லாம் திடமனதாயிருங்கள், தைரியமா இருங்க. அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்னா சீக்கிரமா அந்த பதில உங்களுடைய கண்கள் காணும் என்று அர்த்தம். ஆமென். எத்தனை வருடம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, உங்க இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்த போகிறார். அந்த பதிலை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். இதுதானா, இதுக்குதான் இவ்வளவு நாள் காத்திருந்தோமான்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். 2 நாளாகமம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஆலயம் கட்டியாச்சு, எல்லா பொருளையும் வச்சாச்சு. சாலமோன் ஆலயம். அந்த நேரத்துல ஆலயத்துல ஊழியக்காரவங்க கத்தத்தை கூடி வந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை இசைக்கருவிகளை வாசித்து ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆமென். கர்த்தரை எப்படி பாடணுமா, எப்படி துதிக்கணுமா, அதுல என்ன வருது பாருங்க. அடுத்த வரி, ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்றவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அவரை போலணும், நல்லா பாடணும், கைகொட்டி பாடணும், இசைக்கருவிகளை முழக்கி பாடணும். இதெல்லாம் பார்த்த பிசாசு தான் கிறிஸ்தவர்கள் சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சத்தத்தை அடக்க பார்க்கறான். சத்தம் போட்டா என்ன தெரியுமா ஆகும்? சத்தம் போட்டு பாடுறதுனால, சத்தமா கை கொட்டுறதுனால, பூரிகைகளை முழக்கிறதுனால, ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று முழக்கிறதுனால என்ன நடக்குதா? அந்த தேவாலயம், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அல்லேலூயா. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கைகொட்டி பாட வேண்டும், கை தொட்டி அவர் ஆர்ப்பரிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று முழக்க சத்தத்தை நாம் எழுப்ப வேண்டும். எல்லாரும் கை தட்டி சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கையை தட்டி, கர்த்தர் நல்லவர். வய திறந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முழக்கணும். தேவனுடைய மகிமை இறங்க போகுது. சத்தம் பத்தாது. கைக்கு முத்தம் கொடுக்காதீங்க, கையை தட்டுங்க, வாயை திறங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கையை தொட்டி முழக்குங்க, சத்தத்தை முழக்குங்க. தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிறைந்தது. நாமே அந்த வீடு, நாமே தேவனுடைய வீடு, நாமே தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தை மகிமையினால் நிரப்ப போகிறார், மகிமையினால் நிரப்ப போகிறார், மகிமையினால் நிரப்ப போகிறார், மகிமையினால் நிரப்ப போகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த முழக்கம் ஏற்பட்ட பிறகுதான் மகிமை இறங்கி வந்திருக்கு. வசனத்தை பாருங்க நல்லா. இப்ப மகிமை இறங்கி வர பிசாசு பொறுப்பானா? பொறுக்க மாட்டான். மகிமை என்பது தேவனுடைய மகிமை, மனுஷனுடைய மகிமை இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் அந்த மகிமையில் இருக்கிறது. எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத கனம் அந்தஸ்து அந்த மகிமையில் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மேகம் நம்ம ஊட்டியானி சபையில இறங்கி வர போகுது. முழங்கால் படியிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் முழக்க போற. எந்த அளவுக்கு சத்தம் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு கை கொட்ட முடியுமோ, வாயை நல்லா திறந்து, நல்ல வாயை திறந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கை கொட்டி, நல்ல ஸ்தோத்தரித்து, நல்ல சொல்லுங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கை கொட்டி சொல்லுங்க. ஒரு மகிமை உங்க மேல இறங்கி வரப்போகுது. அன்றைக்கு தேவனுடைய வீட்டில் இறங்கினது. நீங்களே இந்த வீடு, நாமே தேவனுக்கு வீடு. உங்களுடைய வீடு இன்னைக்கு மகிமையினால், தேவனுடைய மேகத்தினால் நிறையப்பட போகிறது. அந்த மகிமை இறங்கி வர போகிறது. நல்ல கையை கொட்டி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூரிகைகளை முழக்கினார்கள், சத்தத்தை தொனிக்க பண்ணினார்கள், கால சத்தத்தை தொனிக்க பண்ணினார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து. சத்தம் போதாது, சத்தம் போதாது. தேவனுடைய மகிமை இறங்க போகிறது. 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 ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவனுடைய வீடு மேகத்தினால் நிறைந்தது. மகிமையினால் 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 அதே மகிமை இந்த காலை வேளையில ஹல்லேலூயா அவரை புகழுகிற உங்களை நிரப்ப போகிறது. அந்த மகிமை உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. ஆமென், ஆமென். தேவனுடைய மகிமை. ஆமென். உட்காரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு சந்தோஷமா சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நல்ல கையை தட்டி பாடுங்க. ஆமென். தேவன் கண்ணீரை காண்கிறவர். வேதனை தேவன் அறிவார்.
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இந்த பூரிகைகள் இசைக்கருவிகளை வாசித்து இந்த சத்தத்தை துணிக்க பண்ணதுனால தேவனுடைய வீடாகிய அந்த தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. அந்த மகிமை இறங்கி வந்ததுனால ஆசாரியெல்லாம் நின்று ஊழியம் செய்ய முடியல. அன்றைக்கு ஆலயம் அவருடைய வீடாக இருந்தது. ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன், நீங்களே அந்த ஆலயம். அப்ப நாம தான் யாரு ஒரு ஆலயம்? தேவனுக்கு நாம தான் ஆலயம். அப்ப நல்லா துதித்து நல்ல கைகொட்டி பாட்டு பாடி அவர் புகழ ஆரம்பிச்சுட்டா அவருடைய மகிமை இறங்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தான் பிசாசு, வாயை கட்டு, வாய்க்கு ஒரு திண்டுகள் பூட்டு போடு, கைக்கு ஒரு பூட்டு போட்டுரு, கையும் தட்டக்கூடாது. ஊழியக்காரன் மேல இருந்து பார்க்கும்போது அவன் எரிச்சல் ஆகணும். கையோட கையை அவன் தேய்க்கணும், கையெல்லாம் தட்டக்கூடாது. அப்படியே அசை உதட்ட அசை நம்ம பார்க்க எரிச்சல் ஆகணும். ஆசீர்வதிக்க வேண்டியவன் சபிக்கணும், உள்ளத்தால சபிக்கணும். இந்த ஜென்மமெல்லாம் திருந்துமான்னு உள்ளத்துல அவன் பேசணும். அவனுக்கு எரிச்சலை உண்டாக்கணுங்கிறதுக்காக பிசாசு என்ன பண்ணிட்டான், விசுவாசிகளை கை காலெல்லாம் கட்டி போட்டான், வாய்க்கு ஒரு பூட்டு போட்டான், கண்ணுக்கு தெரியாத பூட்டு உதட்டில் தொங்குது. வாயை திறந்து சோத்திரம் சொல்லு, ஒவ்வொரு தடையும் சோத்திரம் சொல்லு, சோத்திரம் சொல்லுங்கிற வசனத்தை பார்த்தீங்களா? படிக்க அந்த வசனத்தை மறுபடியும் கேட்கலாம். அந்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அதுக்கு முந்தின வரி, பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி. இந்த சத்தம் எப்பொழுதெல்லாம் உயர்ந்து இருக்கிறதோ உங்க வாழ்க்கையில மகிமை இறங்க போகுதுன்னு அர்த்தம். இந்த சத்தம் எப்பொழுதெல்லாம் தனிந்து போகுதோ அப்போதான் நமக்கு வேதனை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் தடைபட போகுதுன்னு அர்த்தம். இப்ப ஆசீர்வாதம் தடைபடணுமா அல்லது மகிமை இறங்கி வரணுமா? அப்ப என்ன செய்யணும்? சொல்லி காட்டுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சொல்லி காட்டுங்க. இவ்வளவுதான், இதுதான் சத்தமா? கர்த்தர் நல்லவர். நல்ல கையை கொட்டி, கையை கொட்டி, கை கொட்டி, நல்லா சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். நீங்க ஆர்ப்பரிக்காத பட்சத்தில் அவருடைய மகிமை ஒரு நாளும் காண முடியாது. புரிஞ்சுங்க. இந்த டீசெண்டான ஜபம், டீசெண்டா போயிட்டு டீசெண்டா ஆராய்ச்சி வரலாம், தூக்கி அந்த குப்பையில போடுங்க. அது இங்கே சூட், ஆவிக்குற சபைக்கு சூட் ஆகாது. அதுக்கெல்லாம் வேற சபைகள் இருக்கு. அப்படியே அமைதியா போய் அந்த அயன் பண்ண சட்டை களையாம அப்படியே மெழுக்க உட்காந்துட்டு வேர்க்காது, விறுவிறுக்காது, ஒன்றும் இருக்காது, எதுவுமே அமைதியா 1 ஹவர்ல முடிச்சுட்டு வரதெல்லாம் இருக்கு. அதுக்கு இந்த இடம் சூட் ஆகாது, அது இந்த இடம் லாயக்கல்ல. நீங்க வந்திருக்கிறது நெருப்பு குகைக்கு வந்திருக்கிறீங்க, அக்கினி கோட்டைக்குள்ள வந்திருக்கிறீங்க, இரத்த கோட்டைக்குள்ள வந்திருக்கிறீங்க. இங்க ஆர்ப்பரிப்பு இருக்கும், எக்கால சத்தம் இருக்குங்க. இது ஒரு எரிமலை, இது எரிந்து கொண்டே இருக்கிற எரிமலை. இது அல்லேலூயா. பிசாசுகள் கதறி கதறி ஓடுகிற எரிமலை இது. பிசாசின் கிரியைகளை சுட்டரிக்கிற எரிமலை இது. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பு இருக்கணும். சோம்பேறிகளுக்கு இடம் இல்லை. திருவாரூர்ல ஒரு ஜிம் இருக்கு, பாய்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்துல, பழைய ஃபயர் சர்வீஸ் ஆப்போசிட்ல. நாங்கள் அங்கே +1 +2 படித்த காலத்தில் நாங்கள் இந்த பாய்ஸ் ஸ்கூலில் அந்த பார் செய்வோம். என்னுடைய சீனியர்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதை நாங்களே ஃபாலோ பண்ணி அதில் ஆரம்பித்தது தான். அது இந்த நாள் வரை அந்த உடற்பயிற்சி பண்ண முடியல என்னுடைய வாழ்க்கையில். அப்போ அங்கே ஒரு மாஸ்டர் இருந்தார், அப்பாத்துறைன்னு ஒரு ஐயா இருந்தாங்க, அந்த ஜிம் மாஸ்டர். அங்கே ஒரு திருவிகா காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு எங்கே போய் சேர போகிறாரு. ஐயா நான் ஜிம்முக்கு வரணும், உடம்பை ஏற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லி, பாடி பில்டிங்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்படியே தம்பி வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்கொயரி பண்ணியிருக்காரு. சரி, நீ எத்தனை வேளை சாப்பிடுன்னு கேட்டிருக்காரு. 3 வேளை சாப்பிடுவேன். சரி, காலையில் எத்தனை இட்லி சாப்பிடுன்னு இருக்காரு. 4 இட்லி. இந்த மண்ணையே மிதிக்காத ஓடிப்பு அப்படின்ட்டாரான். என்னது, இந்த மண்ணையே மிதிக்காத பையன்லாம் சொல்லி, நண்பர்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பானு. 4 இட்லி. சரி, வீட்டில் 4 இட்லி சாப்பிட. அடுத்து ஒன்று கேட்டாரான், காலேஜுக்கு எத்தனை இட்லி, என்ன கொண்டு போகணும்? அங்கேயும் 4 இட்லி. நீ வரவே வராதிங்க, இந்த ஜிம்முக்கு நீ இங்கே வரலாம், சோத்து பானை நிறைய சாப்பிடணும், அது மாதிரி ஆள் தான் இங்கே வேணும். 10 இட்லி திங்கணும், 15 இட்லி திங்கணும், 20 இட்லி திங்கணும், அது மாதிரி ஆள் வந்தால் தான் இங்கே கற்றுக்க முடியும்.
ஒன்ன மாதிரி ஆள்லாம் இங்கே இருந்தால் இதுக்கு இந்த இடம் இல்லை, நீ வராதப்பா அப்படின்ட்டாரான் அந்த மாஸ்டர். இது பெரிய வைரண்டிக்கு சொல்றது மாதிரி வைரல் மாதிரி பரவி போச்சு. அப்போ வெயிட் லிஃப்டிங் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நிறைய சாப்பிடணும். போரோட தின்ன மாடு பிடுங்கி போட்டால் கட்டுப்படியாதுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்கல்ல, அப்படி போரோட திங்கணும். சந்தால ஓடி போய் திங்கணும், ஓடி வந்துச்சு. அப்புறம் பந்தால ஓடி இந்த பக்கம் கொல்ல பக்கம் ஓடிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடணும், தெருப்பக்கம் ஓடி சாப்பாடு சாப்பிடணும். அந்த காலத்தில் வளர்ந்த சின்ன பிள்ளைலாம் கேட்டு பாருங்க, இந்த காலத்தில் இல்லை. இப்போ எல்லாம் வந்து ரொம்ப ஒரு டீசெண்டாக இவெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்குது. சீக்கிரம் போய் சேர்றதுக்கு என்ன, சீக்கிரம் போய் சேர்றதுக்கு அதுதான். அதுக்கு அந்த ஃபுட்டுக்கு பேர் என்னங்க? என்ன ஃபுட்டுங்க? ஆமாம், சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். அது இந்த மைதா, இந்த புரோட்டா டெய்லி சாப்பிட்டா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். இப்போ உள்ள வியாதிகளுக்கு டானிக்கு ஊற்றுனது மாதிரி இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா விட்டுருங்க. ஏதோ மாதத்தில் ஒரு சாப்பிட்டீங்களா விட்டுருங்க. இந்த டெய்லி சாப்பிட்றது, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு இதை ஆர்டர் பண்ணி வர பார்சல் எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுக்கறது என்ன, அது என்னமோ என்ன ரைஸு, ஃப்ரை ரைஸு. ஆமாம், அது அப்புறம் அதில் என்னது, சிக்கன் ஃப்ரை ரைஸ் அப்படின்னு நம்ம இருக்கு. கிரில்லா பாருங்க, நம்ம ஜன்னல் வைக்க நம்மளால கிரில் வைக்க முடியல. அதில் ஃபுட்டில் கிரிலெல்லாம் வந்து போச்சு. என்னென்னமோ இளவெடுத்தெல்லாம் வந்து நம்ம சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பேய் என்னென்னத்தை உண்டாக்கி வச்சிருக்கு. அல்லேலூயா. அதான் அந்த அப்பாதர் ஐயா சொன்னாராம், நீ என் ஜெபக்கு சுட்டா நீ இந்த பக்கமே வராது அப்படின்ட்டாரான். டப்பா சோறு திங்கிறவனுக்கு இங்கே வேலை இல்லைன்ட்டாரான். அதுதான் அந்த வார்த்தை வேலை தான் தேடினேன். என்ன சோறு? டப்பா சோறு திங்கிறவங்களுக்கு இங்கே வேலை இல்லை, வாளியா கொட்டிக்கணும்டா தம்பி அப்படின்னாரான். அவன் மலைச்சு போய் பார்த்தானா, ஓடிப்போ, பின்னங்கால் படையில் அடிக்கிற மாதிரி ஓடிப்போ. அல்லேலூயா. அது போல இந்த இடம் வந்து அப்படியே டீசெண்டாக உட்காந்து என்ன அப்படி ரொம்ப கைதட்ட சொல்றாரு. பைபிள்ல வசனம் இருக்கா இல்லையா? அந்த ஆர்ப்பரிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்குதே. அப்படியே சொல்லுங்க, கைதட்டி கர்த்தர் நல்லவர் கிருபைன்னு சொல்ல ஆர்ப்பரிங்க. கர்த்தர் நல்லவர் கிருபை என்று நல்ல கைதட்டி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஸ்தோத்திரம். போதும், பரவாயில்ல. இதுல இருந்து நல்லா எனக்கு என்ன புரியுதுன்னா, ரெண்டு காரியத்தை நான் உங்கள்கிட்ட கத்துக்கிட்டேன். ஒண்ணு, கட்சிக்காரங்களுக்கு நல்லா கை தட்டி இருந்திருக்கிறீங்க. ஒண்ணு, ரெண்டாவது நல்லா ராட்டி தட்டி இருக்கிறீங்க. இந்த ரெண்டு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. இதுல தேவனுடைய மகிமை இறங்கி வந்து நிரப்புது. இதனாலதான் பிசாசு பார்த்தான், இந்த கிறிஸ்தவ சாமி கும்பிட்டுங்க, அல்லேலூயா சொல்லிங்க, பாட்டு பாடிய, சத்தம் இல்லாம செய். பைபிள் என்ன சொல்லுது? அங்க ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க, தொனிக்க பண்ணி இருக்கிறாங்க. பூரிகைகளை, தாளங்கள், கீதவாத்தினுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆமென். அப்ப மகிமை உங்க மேல இறங்கி வரணும். நீங்க ஆலயத்துல வந்த உடனே யாரையும் பார்க்காதீங்க, நல்ல கைகொட்டி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஆராதனை வேலையில உங்க வாயை திறந்து விட்டுருங்க, அதை மூடாதீங்க. மகிமை உங்களை நிரப்பும், மகிமை உங்கள் மேல் இறங்கி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவன் யாருக்கு நல்லவர் என்றால், அவரை ஆர்ப்பரிக்கிற ஜனங்களுக்கு அவர் நல்லவர், கைகொட்டி அவரை போலுகிற ஜனங்களுக்கு அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது யார் என்று சொல்லுகிறார்களோ யாரையும் பார்த்து வெட்கப்படக்கூடாது, யாருக்கான வாயை மூடக்கூடாது. நம்ம வாய் திறந்த வாயாக இருக்கணும் ஆலயத்தில் வரும் பொழுது. அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். தம்பி அங்க பேசக்கூடாது, முட்டி போட வச்சிருவேன், கூட்டத்தின் மத்தியில முட்டி போட வச்சிருவேன், ஒழுங்கு மரியாதை உட்காந்துங்க. ஆமா சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு வசனம் தான் வாசிக்கலாம். ஏசாயா 30வது அதிகாரம் 17-19 வாசிக்கலாம். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்க மாட்டாக. ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இப்படி பயந்து நீங்கள் போனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்றால் பேறு பெற்றவர்கள். பேரும் புகழ்ச்சி உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும். காத்திருக்கிற மாதிரி நடிக்க கூடாது, காத்திருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, காத்திருக்கணும். கர்த்தர் தருவார்னு ஜெபத்தோட காத்திருக்கணும், உபவாசத்தோட காத்திருக்கணும், ஜெபத்தோட காத்திருக்கணும். எந்த காரியத்தை முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கறாங்களோ, நீங்களும் நானும் அப்படி அல்ல. கர்த்தரால முடியும்னு சொல்லி அதற்காக ஜெபித்து அது அந்த பூமியில இறக்கி காண்பிக்கணும். அல்லேலூயா. ஆமென்.
எல்லாரும் முடியாதுன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பையன் வேலைக்கு போறாரு, தேவூர்ல இருந்து வேலைக்கு போறாரு. அது ஒரே பையன், அவங்க அம்மா விதவை. அவங்க இங்கே ஆராதனை வந்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வெவ்வேறு சபைக்கு அப்படியே அங்கே போயிட்டாங்க, அங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அந்த அம்மா இங்கே உருண்டு பிறல்றாங்க. அந்த பழைய சபையில் 3 நாள் உபவாசம் இருந்து கதறாங்க. என்னாச்சுன்னா அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு. அதில் இந்த பையன் தான் ஹை விட்னஸ். இவன் என்ன பண்ணிட்டான், சாட்சி சொல்லிவிட்டான். அவங்கெல்லாம் கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறாங்க, நீ சாட்சி சொன்னா சொல்லிட்டு நீ கீழே இறங்கி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட்டிடுவாங்க, தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ போட்டுருவாங்க, அது பெருசு இல்லை. நீ கோர்ட்டு வளாகத்தை விட்டு வெளியில போகும்போது உன் பணம் தான் வாசல்ல கிடக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஊர்லயும் வந்து மிரட்டுறாங்க. என்ன, வெட்டுப்பட்டவன், கொலை செய்யப்பட்டவன், அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வேற எந்த சாட்சியும் இல்லை, இந்த ஒரே ஒரு சாட்சி மட்டும்தான். இந்த பையன் தேவூர், கோயம்புத்தூர்ல போய் வேலைக்கு போனவன், இவனை பாதுகாக்க யாருமே இல்லை. ஆனா ஒன்னு சொன்னாங்க அந்த அம்மா, சபைக்கு அந்த அம்மா, உன் உயிரே போனாலும் சரிப்பா நீ சாட்சி சொல்லு போய். அவனும் இந்த பையனும் வைராக்கியமா நான் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டான். அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் கீழ்படியில. இந்த அம்மா 3 நாள் உபவாசம் பண்ணி அழுதுட்டு கிடக்குறாங்க. அங்க கோர்ட்ல சொல்லிட்டான் என்னதான் எத்தனை பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் இதாயிட்டு, முடிவாயிட்டு. இவனை வெட்டுறதுக்கு ஆளு இப்ப வெளியில ரெடியா இருக்கு. அந்த நீதிபதி பேசினாராம், அதோடைய வேலையே அல்ல, அது அவருடைய வேலை அல்ல. ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இவன் எங்க போறான், அவன் எங்க போறான், அவனை போலீஸ் கொண்டு போய் இவன் வந்தவங்கள்ட்ட சேர்ந்து போயிடணும். ஜட்ஜு சொன்னாராம், இந்த பையனுடைய ஊர் எங்க அப்படின்னு கேட்டாராம். சொன்னாங்களாம், அந்த ஊர் போகும் வரை 2 போலீஸ் பாதுகாப்போடு அவனை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வாங்க. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்பிக்கை தளர்ந்து போகாமல் என் இயேசு செய்வார் என்று வைராக்கிய ஒரு விதவை தாய் பொழுது பரண்டாங்க. அப்படி என் பிள்ளை உயிரோட வரணையா, என் பிள்ளை உயிரோட வரணையா, என் பிள்ளை உயிரோட வரணையா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா உருண்டு பிறல்றாங்க. 3 நாள் சாப்பிடவே இல்லை அந்த அம்மா, தண்ணி கூட குடிச்சாங்கன்னு தெரியாது. விதவை தாய், விதவை தாய். 2 போலீஸ்காரனோட காவல் போட்டு எஸ்கார்ட் போட்டு அவனை கொண்டு வீட்டில் விட்டுவாங்கன்னு சொல்லி தனி கார்ல அந்த அரசு வாகனத்துல கொண்டு வந்து அந்த பையனை வீட்டுல பாதுகாப்பா விட்டுட்டு போனாங்க. நம்முடைய தேவன் மரணத்துக்கு விலக்கி காக்கிற தேவன். நம்முடைய தேவன் பஞ்சத்தில் நம்மை உயிரோட காக்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற ஜனங்களுடைய கண்களில வர்ற கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவருக்காக உண்மையாய் காத்திருக்கிறவர்களை உயர்த்தி இந்த பூமியில காட்டுகிற ஒரு தேவன். ஆதரவே இல்லை நீ அநாதன்னு சொல்ற இடத்துல அரசாங்கத்தை ஆதரவாக ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். பெரிய பாதுகாப்பு பெரிய அமைச்சருக்கு கொடுக்கலாம், பெரிய அரசு உயர் அதிகாரிகள் கொடுக்கலாம். சாதாரண அற்பமான தினக்கூலி வேலைக்கு போனவன். காரணம், அந்த தாய் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிற தாய், அந்த தாய் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய், அந்த தாய் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிற தாய், அந்த தாய் இயேசுவின் மீது அளவற்ற நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு தாய், ஞானஸ்நானம் பெற்ற ஒரு விதவை தாய். அந்த தாயுடைய கண்ணீர் அங்கே நீதிபதி உள்ளத்துல ஆண்டவர் பேச வைத்தார். அல்லேலூயா. எந்த இடத்திலையும் அவருக்காக காத்திருக்கிறவர்களை அவர் காப்பாற்றுவார். ஆமென். அவர் காத்திருக்கிறது போல நம்ம வேஷம் போடக்கூடாது. அவர் நமக்கு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இயேசு ஒருவரே எனக்கு நல்லவர் சொல்லுங்க. உங்க இருதயத்துல கையை வச்சு, என் வாழ்க்கையில நான் உயிரோடு இருக்கும் நாள் வரை, இந்த நாள் வரை, இனி மீதம் இருக்கிற நாட்கள் வரை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். விதவை தாயின் கண்ணீர் என்ற ஜெபத்தை கேட்டு, விதவை தாயின் உபவாசத்தை கேட்டு, அவளுடைய மகனை உயிரோடு காத்த அந்த இயேசு எனக்கு நல்லவர். அந்த தேவன் எனக்கு நல்லவர். அந்த கர்த்தாதி கர்த்தர் எனக்கு நல்லவர். ஆமென். அவர் மேல நம்பிக்கை வைங்க. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிற்கொண்டு எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். 19 வசனம், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். காத்திருக்கிறவர்கள் எங்கே இருப்பார்கள்? எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். அவர் தங்குவதற்கு இருதயத்துல இடம் கொடுத்த நபர்கள் எருசலேமுக்கு வராம இருக்க முடியாது. அந்த வசனத்தை நல்லா டீப்பா படிச்சு பாருங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எங்கே வாசமா இருப்பார்கள்? நான் நினைச்சுக்கிட்டே வீட்டுல இருந்தோம்பாங்க. பொய் பொய், மாய்மாலம், மாய்மாலக்காரர்கள். தேவனுக்கு இருதயத்தை திறந்து கொடுத்தது உண்மையானால், அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் இயேசு வாசம் செய்வது உண்மையானால், அவர்கள் வாசம் பண்ணுகிற இடம் எருசலேம் சபை.
நான் இயேசுவை சுமந்து இருக்கிறேன், இயேசு என் இருதயத்தில் இருக்கிறார், அவரை தான் நான் நம்பி இருக்கிறேங்கிறது வாயில சொல்றது உண்மைன்னு சொன்ன அவங்களால இந்த சபைகளை வராம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. வராம இருக்கவே முடியாது. வந்தே தீருவார்கள், வந்தே தீருவார்கள். அவங்க முன்னால கல்யாணம் அது இது எதுவுமே முன்னால நிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க முன்னால நிற்பதெல்லாம் இயேசுடைய தோற்றம் மாத்திரமே முன்னால தெரியும். அவங்களை யாருமே தடுக்க முடியாது. இந்த இயேசு சுமக்காதவங்க வாய்ப்பட்டா போடுவாங்க, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். அதெல்லாம் வாயால வடை சுடுற ஆளுங்க. அந்த வடையை சாப்பிட முடியாது, சாப்பிட்றவனுக்கும் பசி ஆறாது. அல்லேலூயா. அந்த வடையை கண்ணால காண முடியாது, சத்தத்தை கேட்கலாம், வடை வடை அடை வடை அடை வடை, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆளால் நம்ம ஐக்கியத்துல நிறைய இருக்கிறாங்க. சியோனை சார்ந்தவர்கள் எங்கே வாசம் பண்ணுவார்கள்? எருசலேமிலே வாசம் பண்ணுவார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்கள் இனி அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்கள் யார் கூப்பிடுகிறார்களோ அவங்களுடைய சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி, அதை கேட்ட உடனே எருசலேமிலிருந்து வாசம் பண்ணுகிற மக்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவர்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நடிக்க கூடாதுங்க, வாழ்ந்து காட்டணும். நம்முடைய வாழ்க்கை நடிக்கிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில உண்மை வெளிப்படணும், உண்மை வெளிப்படணும். இயேசுதாங்கிற உண்மை வெளிப்படணும். இந்த மனுஷன் செத்தாலும் வாழ்ந்தாலும் சரி, இவங்க இயேசுதான் யா. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க சொல்லணும். அவங்களை யாரும் தடுக்க முடியாதுங்க, அவங்களை யாரும் பிரிக்க முடியாதுங்க. அந்த இயேசுவோட இரண்டரை கலந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க சொல்லணும், இயேசுவோட கலந்து இருக்கிறாங்க, அவங்களை பிரிக்கவே முடியாதுங்க, அந்த குடும்பத்தை பிரிக்கவே முடியாது. மற்றவர்கள் சொல்லுவார்கள். ஆமென். அந்த ஜனங்கள் இந்த ஆலயத்துல வந்து என்ன சத்தம் போடுறாங்களோ அந்த சத்தத்திற்கு அவர் உருக்கமா இறங்கி அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. அதனால எருசலேமிலோடு இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். எருசலேமில் வந்து காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அவர் காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். கடைசி ஒரு வசனம் 73:1 சங்கீதத்தின் புஸ்தகம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம். கடைசியா முடிக்க போறேன். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக. நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா? ஆமா, அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, அநியாயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, துரோகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, கெட்ட கெட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்முடைய இருதயத்துல தேவன் இருக்கிறார். ஆமென். அவரை சுமக்கிற இந்த இடம் இது ஒரு ஆலயம், இது ஒரு ஆலயம், இது அவருடைய வீடு, இது பரிசுத்தமான வீடாக தேவன் விரும்புகிற ஒரு ஆலயமாக இருக்கட்டும். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உம்மையே தேடணும், உமக்காகவே நான் காத்திருக்கணும். வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். கர்த்தரை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த புலம்பல் அதிகாரம் சொல்லுகிறது, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவரை, நான் உம்மை தேடணும், நான் உம்மிடத்துல காத்திருக்கணும், என் இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருக்கணும் ஐயா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. அப்பா, நான் உமக்கு காத்திருக்கணும் ஐயா, உமக்கு காத்திருக்கணும், உண்மையே நான் தேடணும். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றிலையும் நான் உண்மை ஒருவரையே நான் தேடணும், உண்மை ஒருவரையே நான் தேடணும், உண்மை ஒருவரையே நான் தேடணும். வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே, நான் உமக்கு காத்திருக்கணும், நான் உமக்கு காத்திருக்கணும் ஐயா, நான் உமக்கு காத்திருக்கணும், உம்மை ஒருவருக்கு நான் காத்திருக்கணும், உம்முடைய ஒருவருக்கு நான் காத்திருக்கணும், உண்மையை நான் தேடணும். இயேசுவே, நான் உண்மையே தேடணும். என்னுடைய எல்லா தேவைகளுக்காக உம்முடைய ஒருவரையே நான் தேடுகிறவனாய் காணப்படணும். ஜெபத்துல, உபவாசத்துல ஆண்டவர், நான் உண்மையே தேடணும். வாயை திறந்து கேளுங்க. நான் உமக்கே காத்திருக்கணும். அல்லேலூயா.
ஹalleluya. நான் உமக்கே காத்திருக்கணும்ப்பா, நான் உமக்கே காத்திருக்கணும். வாயை திறந்து வைராக்கியமே கேளுங்க. இயேசுவே என் தகப்பனே, நான் உமக்கே காத்திருக்கணும்ப்பா, நான் உமக்கே காத்திருக்கணும். இப்படி ஒருவருக்கே நான் காத்திருக்கணும், வேறொரு நபர்களுக்கு அல்ல ஆண்டவரே, வேறொரு சூழ்நிலைக்கு அல்ல ஆண்டவரே, வேறொரு காரியங்களுக்காக அல்லப்பா. நான் உம்மிடத்திலே காத்திருக்கணும், நான் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கணும், நான் உம்மையே தேடணும், நான் உம்மை ஒருவரையே தேடணும். ஐயா, நான் உம்மை ஒருவரையே தேடணும், நான் வைராக்கியமாக தேடணும். வாயை திறந்து கேளுங்க. மனம் சோர்ந்து போய் அல்ல, தளர்ந்து போய் அல்ல, மன உறுதியோடு ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தை அறிக்கை செய்து, என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர், என் தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர். வாயை திறங்க, சத்தம் போதாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹalleluya. இன்றைக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தேவன் தரப்போகிறார். ஒரு அஸ்திபாரத்தை தேவன் போட போகிறார். ஒரு அஸ்திபாரத்தை தேவன் போட போகிறார். வாயை திறந்து அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவர் நல்லவர், அவர் நல்லவர். இந்த தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், இந்த தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், நான் அவருக்காக காத்திருக்க வேண்டும், நான் அவருக்காக காத்திருக்க வேண்டும், நான் அவருக்காக கட்டாயமாக காத்திருக்க வேண்டும், கட்டாயமாக நான் அவரையே தேட வேண்டும். ஹalleluya, 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 ஹalleluya. நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஒருவருக்கே நான் காத்திருக்க வேண்டும். ஹalleluya. அவருடைய கிருபைக்காக நான் காத்திருக்க வேண்டும். இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக, கிருபைக்காக, கிருபைக்காக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். ஹalleluya. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். ஹalleluya. ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் நிறைவேறுவதாக. அப்பா, நாங்கள் உலகத்திற்கு அல்ல, மற்றவர்களுக்கு அல்ல, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் காத்திருந்து நாங்கள் நன்மையை பெறணும் ஆண்டவரே, நன்மையை பெறணும் ஆண்டவரே, நன்மையை பெறணும் ஆண்டவரே. உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களுடைய சத்தத்தை உருக்கமாய் கேட்டு, உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார், மறு உத்தரவு அருளுவார், மறு உத்தரவு அருளுவார், மறு உத்தரவு அருளுவார். இந்த நேரத்தில் யார் யார் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ, எதை கேட்க போகிறீர்களோ, உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க போகிறார். உங்கள் சத்தத்திற்கு இறங்கி, மன உருக்கமா இறங்கி, மன உருக்கமா இறங்கி, இன்றைக்கு இப்பொழுது யார் யார் வாய்களை திறந்து எதை எதை கேட்க போகிறீர்களோ, சியோனை சார்ந்த ஜனங்கள், சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். உன் பிரச்சனை நினைத்து, நோயை நினைத்து, வேதனை நினைத்து இனி அழுது கொண்டிருக்க மாட்டார். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள், இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். காரணம், அவர் உன் கூப்பிடலின் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்கி, இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்களோ அந்த சத்தத்துக்கு தேவன் உருக்கமாய் இறங்கி, இப்பொழுது எதை குறித்து, யாரை குறித்து என்ன சொல்லுகிறீர்களோ அதற்கு உருக்கமாய் இறங்கி இந்த சத்தத்தை கேட்டவுடனே மறு உத்தரவு அருளுவார், மறு உத்தரவு அருளுவார். என் வாழ்க்கை, என் சரீரம், என் குடும்பம் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கதறுங்க, 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 கதறுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. உங்களுடைய வேதனையை சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க, போராட்டத்தை சொல்லுங்க. இப்பொழுது அவர் உருக்கமா இறங்கி, உருக்கமா இறங்கி, உருக்கமா இறங்கி இந்த சத்தத்தை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவார். இந்த சத்தத்துக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த புலம்பலுக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த மன வேதனைக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை பணிந்து கொள்ளும். கர்த்தர் நம்முடைய பணிந்து கொள்ளுதலை, தொழுகையை கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து நம்முடைய சத்தத்துக்கு தேவன் இறங்கி இருக்கிறார்.
நம்முடைய புலம்பலுக்கு தேவன் இறங்கி இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய புலம்பலுக்கு தேவன் இறங்கி இருக்கிறார். என்னுடைய சத்தத்திற்கு தேவன் இறங்கி இருக்கிறார். இந்த தேவன் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே மறுவத்தில் அருளுவார். என்னுடைய சத்தத்துக்கு தேவன் பதில் செய்திருக்கிறார். இங்கு நான் கேட்ட என்னுடைய சத்தத்தை தேவன் உருக்கமா இறங்கி கேட்டிருக்கிறார். என் சத்தத்தை எருசலேமிலே என் சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். என் சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். உருக்கமா எனக்கு இறங்கி இருக்கிறார். எனக்கு பதில் செய்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு பதில் செய்திருக்கிறார். ஆமென். தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீர் ஒருவரே நல்லவர் என்பதை எல்லாருடைய கண்களும் பார்க்கும்படி உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடப்பதாகப்பா. நீர் ஒருவரே நல்லவர் என்பதை எல்லா ஜனங்களுடைய கண்களும் பார்க்கும்படி இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இன்றைக்கு ஒரு அதிசயம் நடப்பதாக. இப்பொழுது அந்த அதிசயம் ஏற்படுவதாக. மேகத்தினால் ஆலயம் நிறைந்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரம் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படட்டும் ஐயா. மகிமையினால் நிரப்பப்படட்டும் ஐயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரோடும் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. நீர் பாதுகாத்து கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய கிருபை உடைய ஜனங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு குறையும் இருக்கக்கூடாது ஐயா. எருசலேமில் வாசமாக இருக்கிற இவர்கள் பாக்கியவான்கள். இவருடைய சத்தத்திற்கு நீர் பதில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர். உருக்கமா இறங்கி பதில் கொடுத்திருக்கிறீர் அப்பா. பிள்ளைகள் அதை பெற்றுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகலவன் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.